Daily. Taste the Daily. அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது இட் இஸ் தேர். அவங்க ஏற்கனவே ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க. அப்ப இந்த பிரெக்னன்சியை நம்ம எப்படியோ நல்லபடியா முடிச்சிடும். பட் ஒன்ஸ் ஷி ஹஸ் டெலிவர்ட் ஷி கேன் கோ பேக் டு தி ஒரிஜினல் டிப்ரெஷன். பட் வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு உள்ளான ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளவு நாட்கள் இந்த டிப்ரெஷன் இருக்கும்? யூஸ்வலா ஒரு 40 days 2 months வரைக்கும் இருக்கும். அவ்வளவுதான், அதுக்கப்புறம் இருக்காது. பட் இஃப் தே ஆர் கண்டினியூயிங் பியாண்ட் 2 months அப்படின்னா தட் மீன்ஸ் அவங்க டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் பேஷண்ட். ஸோ அப்போ தே நீட் ரியல் ட்ரீட்மெண்ட் பை அ சைக்காலஜிஸ்ட். For 3-4 days அந்த டெலிவரி பண்ண கேர்ள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு நல்ல கேர், நர்சிங் கேர் இருக்கும், டாக்டர்ஸ் கேர்லாம் இருக்கும். ஒரு 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு போன உடனே தெர் இஸ் நோ சப்போர்ட் மாதிரி, மெடிக்கல் சப்போர்ட் இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஸோ தே கோயிங் ஃபார் அ டிப்ரெஷன். ஸோ எவ்ரி லேடி ஹூ ஹஸ் டெலிவர்ட் மஸ்ட் ஹேவ் குட் ஸ்லீப். அவங்களே தனியாக இருந்து தனியாக பார்த்துட்டு அடுத்த நாள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணுறதும் குக் பண்ணுறதும் இருந்தாங்கன்னா அந்த ஸ்லீப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது ஒன் ஆஃப் த மெயின் காசஸ் ஃபார் டிப்ரெஷன். During pregnancy and after delivery, some people can have clots in the brain. ஸோ அந்த மாதிரி அதனால அவங்க அப்படி அந்த மாதிரி வயலண்டா பிஹேவ் பண்றாங்களா என்னன்னு. பட் இந்த டிப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் கணவன்மார்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. ஆமா, they must, it is partly that they must encourage. இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றது தெரியாம எந்த ஸ்டேஜுக்கு இது கொண்டு போய் விட்டுரும்? Sometimes suicidal tendencies also வரலாம். During delivery ரொம்ப சஃபர் பண்ணாங்கன்னு வச்சுங்க. That type of girl also mostly goes into depression. Then whether it is normal delivery or operative delivery, அவங்க ஹாப்பியா இருந்தாங்கன்னா they never go into depression. But some circumstances we don't know due to marital problems, if they are not happy, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் முக்கால்வாசி டிப்ரெஷனுக்கு போவாங்க. ஸோ ஹெல்த் வைஸ், மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இருந்தால் நல்லா இருந்ததுன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அவ்வளவா வர்றது இல்லை. கண்டினியூஸா கேட்கிற ஒரு டாபிக் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். உண்மையாவே அந்த மாதிரி ஒன்று இருக்கா? போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்ன? ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது இட் இஸ் தேர் இன் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க தான் செய்யுது. இப்போ ஏன் அதுக்குன்னா நிறைய காரணம். ஒன்று வந்து அவங்க ஏற்கனவே அவங்க சின்ன வயசுலேயோ இல்லாட்டி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயோ மேரேஜ் ஆன புதுசுலேயோ அவங்களுக்கு ஏதாவது டிப்ரெஷன் இருந்திருக்கும். சம் ஃபேமிலி ப்ராப்ளமு, டவுரி ஹாரஸ்மெண்ட்டு, so many things are there. Or she is very weak, or pressure in the workplace, stress of the workplace. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் போது அவங்க ஏற்கனவே ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அப்புறம் இந்த ப்ரெக்னன்சியை நம்ம எப்படியோ நல்லபடியாக முடிச்சிடும். பட் ஒன்ஸ் ஷி ஹஸ் டெலிவர்ட் ஷி கேன் கோ பேக் டு தி ஒரிஜினல் டிப்ரெஷன். ஸோ வந்து தட் இஸ் வை அந்த அந்த காலத்தில் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா 3 மாதம் அம்மா வந்து, ஏன்னா பேபி பிறந்த உடனே ஷில் பி வீக், ஷில் பி டயர்டு, ஃபீடிங் பண்ணணும், அதில் அந்த டயர்ட்னஸ்லாம் இருக்கும். அப்புறம் தூக்கம் சரியாக இருக்காது. ஏன்னா பேபி ராத்திரி எல்லாம் எழுந்திரிச்சு முடிச்சு ஃபீட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அந்த டயர்ட்னஸ் எல்லாம் சேர்த்து ஷீ வில் ஃபீல் வெரி ஸ்லோ இன் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டயர்ட்னஸ், அது ஒரு மாதிரி அந்த பலம் இருக்காத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் யாராவது நம்மளை கேர் எடுத்துக்கிறாங்க, நம்மளுக்காக எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா இட் வில் ஹெல்ப். பட் சப்போஸ் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு கோ டு அவர் மதர்ஸ் ஹவுஸ், தேர் ஆர் சம் மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ் வரும். சில வீட்டில் அனுப்ப மாட்டேன், டெலிவரிக்கு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், இல்லாட்டி டெலிவரி எங்கள் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்றோம், அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தேர் ஆர் சான்சஸ் தட் ஷீ கேன் பிகம் டிப்ரெஸ்ட். இன்னொன்று என்னென்னா, பிகாஸ் ஆஃப் சர்டன் இன்ஃபெக்ஷன், செப்சிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு காலத்தில் இட் இஸ் வெரி ரேர். And especially in Tamil Nadu, our medical services are very good. So very good care. Pregnant girlsக்கு ரொம்ப நல்ல கேரு, நல்ல நியூட்ரிஷன் கொடுக்குறாங்க, நல்ல சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. And all hospitals are taking very good care, both private and government hospitals. So அந்த சிக்னஸ்ஸு, அந்த செப்சிஸ்ன்னு சொன்னாலே இன்ஃபெக்ஷன் is very very rare. But sometimes due to some reason
எப்போமாவது ரேராக அந்த செப்டிக் கண்டிஷன் வந்ததுன்னா அப்போ ஆல்சோ தே கேன் கோ இன் ஃபார் கிட்ஸ் மாதிரி டிப்ரெஷன் வரலாம். ஸோ தீஸ் ஆர் த காசஸ் ஃபார் த டிப்ரெஷன். மெயினாக டு அவாய்ட் பெட்டர் டு ட்ரீட் கேர் பிஃபோர் ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரி we should always take care of the girl, advise her for the 9 months. These are all routine. இந்த ப்ரெக்னென்சியில் இப்படி தான் இருக்கும், டயர்டாக இருக்கும், ஃபீட் பண்ணணும் பேபியை, என்கரேஜ் பண்ணியிருந்தோம்னா ஓரளவுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வர்றதில்லை. புக்ஸில் போட்டிருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ப்ளூஸ்னால் என்ன அர்த்தம்? 3-4 days அந்த கேர்ள் வந்து டெலிவரி பண்ண கேர்ள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு நல்ல கேர், நர்சிங் கேர் இருக்கும், டாக்டர்ஸ் கேர்லாம் இருக்கும். ஒரு 4 நாள் கழித்து வீட்டுக்கு போன உடனே தெர் இஸ் நோ சப்போர்ட் மாதிரி, மெடிக்கல் சப்போர்ட் இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஸோ தே கோயிங் ஃபார் அ டிப்ரெஷன். தட் ஆல்சோ 4th day ப்ளூஸ்ன்னு போட்டிருக்கோம் புக்கில். பட் அதுக்காக நம்ம இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே வி மஸ்ட் டெல் ஹர், நீனா எழுந்திரிச்சு கோ டு த வாஷ்ரூம் யுவர் செல்ஃப், ஹேவ் யுவர் ஃபுட் பை யுவர் செல்ஃப், டோன்ட் டிபெண்ட் ஆன் எனிபடி அப்படின்னு நம்ம இங்கேயே நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா தட் கேர்ள் வில் கோ ஹோம் அண்ட் மேனேஜ் ஹர் செல்ஃப் வெல். அந்த மாதிரி. பட் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வராமல் இருக்க என்னென்ன பண்ணலாம்? ஸோ அதுதான் நம்ம வந்து ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அனீமியா இப்போ நம்ம கண்ட்ரியில் 80% ஆஃப் அவர் women ஆர் நார்மலாக 12 grams இருக்கணும் ஹீமோக்ளோபின். பட் மோஸ்ட் ஆஃப் அவர் லேடிஸ் ஆர் ஒன்லி 10.5. ஐசிஎம்ஆர் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் கூட பார்த்தீங்கன்னா 10.5 தான் நிறைய பேஷண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஆர் அனீமிக். ஸோ பட் அஃப்கோர்ஸ் நவ் இப்போ வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் இதுலலாம் இனிஷியேட்டிவ்லாம் எடுத்து இப்போ எல்லாருக்கும் அயன் சப்ளிமெண்ட்டு, டிவர்மிங் சப்ளிமெண்ட் அப்படிலாம் கொடுத்து நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வருது. ஸோ பேஸாக எப்போவுமே சொல்லுவாங்க நல்ல யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் டு ஃபேஸ் யுவர் ப்ரெக்னென்சி ஸ்டேட்டஸ். ஸோ இது செவரு இருந்தால் தான் சித்திரம் வரையலாம்னு சொல்கிற மாதிரி எப்போவுமே பேஸ் ஷுட் பி குட். ஸோ அ குட் ஹெல்த்தி லேடி மே நாட் ஹேவ் ஸோ மச் டிப்ரெஷன் ஆஸ் அ டயர்ட் அன்ஹெல்த்தி கேர்ள் அந்த மாதிரி. ஸோ அனீமியா ஒரு காரணம் முக்கியமாக. இன்னொன்று என்னென்னா பியர் ஃபேமிலி சப்போர்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சப்போர்ட் will go. So and also the pregnant girl should think it's an achievement. I am pregnant, I am going to have bring the next generation and be happy about the situation. So அந்த மாதிரி அவங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னா they will never go into depression. But some circumstances we don't know due to marital problems, if they are not happy, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் முக்கால்வாசி டிப்ரெஷனுக்கு போவாங்க. ஸோ ஹெல்த் வைஸ் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இருந்தால் நல்லா இருந்ததுன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அவ்வளோவா வர்றது இல்லை. தென் டியூரிங் டெலிவரி ரொம்ப சஃபர் பண்ணாங்கன்னு வச்சுங்க. ரொம்ப நேரம் ஆகி அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரின்னு ஒன்று சொல்லுவோம். இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரினா அந்த காலத்துலாம் ஃபார்சப்ஸ் போடுவாங்க. இப்போ நாங்கள் ரொம்ப அப்படி போடுறதில்ல, வேக்யூம்னு ஒரு கப் மாதிரி போட்டு எடுத்துடுறோம். ஸோ ரொம்ப நேரம் ஷி ஹஸ் சஃபர்ட் அப்படின்னா that type of girl also mostly goes into a depression. Then whether it is normal delivery or operative delivery, and the pain, நிறைய பெயின் தாங்க முடியலை. அது ஸோ நம்ம டெலிவரி பேஷண்ட்டுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். பெயினை எவ்வளோ மினிமைஸ் பண்ணுறோமோ அந்த பேஷண்ட் வில் நாட் ஹேவ் தட் சஃபரிங் லேட்டர் ஆன் ஆஃப்டர் ஹர் டெலிவரி. அதுதான். ஒருவேளை போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்துச்சு, நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்க, அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்லுவாங்க? நாங்கள் எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்க் டுடே யூ ஆர் பிளெஸ்ட் வித் அ சைல்டு. திங்க் யூ ஹவ் பீன் ரியலி காட் சம்திங், யூ ஹவ் அச்சீவ் சம்திங், மதர்ஹுட் யூ ஹவ் அச்சீவ்ட் அப்படின்னு வி மஸ்ட் என்கரேஜ் ஹர். அப்புறம் வி மஸ்ட் டாக் டு ஹர் ஹஸ்பண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் தட் யூ மஸ்ட் டாக் டு ஹர் ஸ்பவுஸ் and tell that you must show extra care and concern. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணணும். எல்லாத்தையும் தனியாக கூப்பிட்டு we should tell இந்த மாதிரி நோ வே. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் இன்னும் சில ஃபேமிலிஸ் கேர்ள் பிறந்த உடனே they are still not very happy. So that may be one reason. I have known over my years of practice, நிறைய இப்போ டெலிவரி முடிச்சுட்டு வெளியே வரோன்னு வச்சுங்க, லேபர் வாட்டை விட்டு வெளியே வரும்போது I have seen mother-in-law phoning up. ஃபோன் வரும் போல இருக்க, டெலிவரி ஆயிடுச்சா அப்படின்னு. அப்போ இவங்க அந்த லேடிஸ் சொல்லுவாங்க, ஆமாம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க போல இருக்கு, என்ன குழந்தை பொண்ணுன்னு.
உடனே இந்த அம்மா சொல்லும் பொண்ணுதான் அப்படின்னு. அந்த பொண்ணுதான்னா என்ன அர்த்தம்? தட் மீன்ஸ் தே ஆர் நாட் வெரி ஹாப்பி. ஸோ சொசைட்டி ஷுட் சேஞ்ச் அக்செப்டன்ஸ் ஆஃப் எனி சைல்டு. ஸோ இந்த மாதிரி தி கேர்ள் இஸ் ஸ்டில் பிளேம்டு ஃபார் ஹேவிங் அ கேர்ள் சைல்டு அப்படின்லாம் இருக்கிறதுனால தான் சில பிள்ளைங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கன்ஃபைட் பண்ணுவாங்க. அதனால ஷி கோஸ் இன்டு அ டிப்ரெஷன். பட் இந்த டிப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் கணவன்மார்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. ஆமா, it is partly that they must encourage. If a husband and wife are very supportive, இப்போலாம் நான் பார்க்குறேன் இந்த ஐடி செக்டர்ல வேலை செய்கிற கேர்ள்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட்ஸ் அவ்வளோ கவனிக்கிறாங்க ஒய்ஃபை, நல்ல பேபியை தூக்கி வச்சுக்கிறாங்க, ரொம்ப இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இப்போ நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த பழைய இதெல்லாம் வேர்ல்டு இல்லாமல் இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. ஹஸ்பண்ட்ஸ் ஆர் மோர் சப்போர்ட்டிவ் நவடேஸ். தட் இஸ் a good thing. ஒருவேளை வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றது தெரியாம எந்த ஸ்டேஜுக்கு இது கொண்டு போய் விட்டுரும்? அப்புறம் வந்து சம்டைம்ஸ் சூசைடல் டெண்டன்சிஸ் ஆல்சோ வரலாம் அப்படி. ஸோ வி ஷுட் மானிட்டர். ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷனாக இருக்காங்கன்னா we give medical help also. We call a psychologist to talk to the girl, and then we refer them to a psychiatrist so that they should be put on medical treatment. And ரொம்பவும் மாதிரி வயலண்ட்டாக சில பேர் இருந்தாங்கன்னா ஒரு நியூரோ ஒப்பீனியன் எம்ஆர்ஐலாம் கூட எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் டெலிவரியில் டியூரிங் ப்ரெக்னன்சி அண்ட் ஆஃப்டர் டெலிவரி சம் பீப்புள் கேன் ஹேவ் கிளாட்ஸ் இன் த பிரெயின். ஸோ அந்த மாதிரி அதனால அவங்க அப்படி அந்த மாதிரி வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்களா என்னன்னு. அதே மாதிரி ப்ரெக்னென்சியில் சில பேருக்கு ஹை பிபி வரும், பிஐஹெச்ன்னு சொல்லுவோம், ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன். ஸோ அந்த மாதிரி ஹை பிபி வந்தாலும் சில பேருக்கு எக்லாம்சியான ஒரு கண்டிஷன் ஃபிக்ஸ் அடிக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் ஆல்சோ கேன் பிகம் வெரி மச் டிப்ரெஸ்ட். ஸோ வி மஸ்ட் டேக் கேர் ஆஃப், அதான் சொன்ன மாதிரி மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் ஆல்சோ வி மஸ்ட் டேக் கேர் and give them the proper correct treatment. மானிட்டர் பண்ணா it will be okay. பட் இப்போ வந்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சு டாக்டர் ரீசன்ட் டேஸ்ல. என்னன்னா ஒரு அம்மா வந்து நைட்ல குழந்தைய பாத்துக்கிறாங்க. அவங்க ரூம்ல வந்து சிசிடிவி மஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நைட்ல எழுந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆயிட்டு என்னால குழந்தைய பாத்துக்க முடியல அப்படின்னு கத்தி அழுகுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க? ஆமா, இப்ப சில பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க எங்ககிட்ட, டாக்டர் எனக்கு தூக்கமே இல்லை ராத்திரி அப்படின்னு. அப்போ நான் கேட்பேன், உங்களோட கூட யார் தங்குறா? உங்கள் அம்மாவா, சிஸ்டரா, யார், மாமியாரா, யாராவதுன்னு. அப்போ நான் அவங்களையும் கூப்பிட்டு சொல்வேன், இந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு. டே டைமில் அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னா நல்லா குழந்தைய ஃபீட் பண்ணட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். அதே மாதிரி நைட்டில் வந்து இப்போ லாஸ்ட் ஃபீடு ஒரு 10 மணிக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்கள தூங்க விடுங்க, நீங்கள் பேபியை பார்த்துக்குங்க. அப்புறம் 12 மணிக்கு அவங்க ஃபீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வேணால் கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் ஷேரிங் ஆஃப் த டிஃபிகல்ட்டிஸ்ன்னு இருந்ததுன்னா அந்த டிப்ரெஷன் வராது. அவங்களே தனியாக இருந்து தனியாக பார்த்துட்டு அண்ட் சிச்சுவேஷன் எப்படின்னு தெரியல, அடுத்த நாள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணுறதும் குக் பண்ணுறதும் இருந்தாங்கன்னா அந்த ஸ்லீப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது ஒன் ஆஃப் த மெயின் காசஸ் ஃபார் டிப்ரெஷன். ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரி லேடி ஹூ ஹஸ் டெலிவர்ட் மஸ்ட் ஹேவ் குட் ஸ்லீப். அந்த மாதிரி. ஒருவேளை டாக்டர் இப்போ டெலிவரிக்கு அப்புறமா வந்து அந்த பொண்ணு வந்து தன்னுடைய ஸ்ட்ரக்சரே மாறிடுது, என்னால வந்து பழைய மாதிரி இருக்க முடியல அப்படின்னும் போது அதுவும் டிப்ரெஷனா மாற வாய்ப்பு. இப்போ என்னன்னா இப்போ கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் நம்ம பாடி ஃபிகரு அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால தான் சில பேர் ஃபீடிங் கூட பண்ணுறதில்ல, எனக்கு வந்து பிரெஸ்ட் எல்லாம் சேக் ஆகிடும் அப்படின்ட்டு. பட் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இட்ஸ் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் மதர்ஹுட் தட் யூ ஹவ் ஹேட் அண்ட் இட் இஸ் திங். ஸோ யூ ஆர் கெய்னிங் சம்திங். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைசஸ்ன்னு இருக்கு. அப்போ அதெல்லாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் வில் கம் பேக் டு தர் ஒரிஜினல் ஃபார்ம். யூ கேனாட் மேக் அவுட் இவங்களுக்கு டெலிவரி ஆச்சா ஆகலையான்றது மாதிரிலாம் தெரியாது. ஸோ அவங்க they must be ready to accept their changes and rectify it by going for physical exercises and looking after their health. அது ஒருவேளை வந்து இதை எக்ஸசைஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம்னா இப்போ இந்த டெலிவரிக்கு அப்புறம் போடுற உடம்பு அப்படியே ஆயிடுமா நமக்கு? ஆமா, யூஸ்வலா அப்படி. அந்த எக்ஸசைஸ் மெயினா இட் இஸ் டு எக்ஸசைஸ் டு கீப் யுவர் செல்ஃப் இன் ஃபார்ம். யூ மஸ்ட் டூ சம் வாக்கிங், வேணா ஒரு ஜிம் ஜாயின் பண்ணி இதெல்லாம் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ், மசில் ஸ்ட்ரெங்தனிங் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அப்படி பண்ணால் they will be all right.
இட் இஸ் ஒன்லி ஹவு வி. அதனால தான் போஸ்ட்நேட்டல் இதுக்கு வந்து செக்அப் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து 1 வீக்ல நாங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் 45 days, அது யூஸ்வலாக 40 days, பட் ஒரு 45 daysல நாங்கள் திருப்பி பார்ப்போம். அப்போ நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், நல்லா தூங்குறியாம்மா, நல்லா சாப்பிட்றியான்னு. இல்லை டாக்டர் தூக்கமே இல்லைன்னு. தென் வி டெல் த ரிலேஷன்ஸ், கூட யார் வந்திருக்காங்க, அவங்க அம்மாவா மாமியாரா என் ஹஸ்பண்டு. அப்போ நாங்கள் see to it that she takes good rest. ஏன்னா பேபி இஸ் வெரி டிமாண்டிங் டைப்பு. ஸோ ஃபீடிங்க்கு தூக்கி வைக்கிறதுக்கான. ஸோ யாராவது அதை கொஞ்சம் ஷேர் பண்ணால் தே வில் பி ஆல் ரைட். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சில ட்ரக்ஸ் கொடுக்கும்போது பேபி ஃபீடிங் பார்த்துக்க சொல்லணும். ஏன்னா மெடிசின் மே நாட் பி குட் ஃபார் த பேபி. டிப்ரெஷனுக்கு ஒருவேளை சைக்காலஜிஸ்ட் கிட்ட அனுப்பி அவங்க பார்த்துட்டு சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஏதாவது மாத்திரை, இப்போ தூங்குறதுக்கு அல்லாட்டி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது காமாக இருக்கிறதுக்கு சில மாத்திரை கொடுப்பாங்க. அப்போ அந்த மாத்திரை வந்து மே நாட் பி குட் ஃபார் த பேபி ஃபீடிங். ஸோ அப்போ நம்ம வந்து சொல்லணும், இந்த மாதிரி இந்த 3-4 days ஆர் 1 week மாத்திரை எடுக்கிறதால பேபிக்கு ஃபீடிங் வேணும் அப்படின்ட்டு we should advise them. அப்படி இல்லை டாக்டர், இப்போ வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்தவங்க எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதில் வெரைட்டிஸ் இருக்கு. மைல்டு, வெரி சிவியர். மைல்டுன்னா பேச மாட்டாங்க. இப்போ நம்ம போய் என்னம்மா எப்படி இருக்க, பேபி நல்லா இருக்கா அப்படின்னு பதிலே சொல்ல மாட்டாங்க. they will be quiet. Then with that we know that she is not all right, she is depressed. சில பேர் இப்போ என்ன அப்படின்வாங்க. ஸோ அது வந்து அந்த வயலண்ட் டைப்பு அந்த மாதிரி. ஸோ ஈச் ஒன் வில் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி. பட் வி மஸ்ட் லேர்ன் டு நோ தட் ஆல்ரெடி ருட்டீனாக எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி. பட் இந்த டிப்ரெஷனில் இருக்கவங்க வில் நாட் பி ஷோயிங் தட் ஹாப்பினஸ். ஸோ டிபெண்டிங் அப்பான் த டிகிரி we should advise the main thing and take care of them. கேரிங் தான் இம்பார்ட்டன்ட். பட் வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு உள்ளான ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளவு நாட்கள் இந்த டிப்ரெஷன் இருக்கும்? இல்லை யூஸ்வலாக ஒரு 40 days 2 months வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இருக்காது. பட் இஃப் தே ஆர் கண்டினியூயிங் பியாண்ட் 2 months அப்படின்னா தட் மீன்ஸ் அவங்க இஸ் a depressive psychosis patient. ஸோ அப்போ தே நீட் ரியல் ட்ரீட்மெண்ட் by a psychologist and a psychiatrist also. Okay. பட் வந்து சில பெண்கள் நம்ம பார்க்க முடியுது, இந்த டெலிவரிக்கு அப்புறமாவே ஆளே மாறின மாதிரி இருப்பாங்கல்ல, அதெல்லாம் எந்த மாதிரி கேஸ் நீங்க கொண்டு பேசிருப்பீங்க? ஆள் மரணம் அவங்களோட ஆட்டிடியூடே மாறி. அதுதான் தட் மீன்ஸ் தட் நான் எப்பவுமே சொல்லுவேன், மதர்ஹுட் இஸ் சம்திங் விச் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. பட் அவங்க தே ஆர் நாட் ஹாப்பினா வாட் தெர் இஸ் சம் அதர் பேக் ரீசன். Why they are not accepted in the family, illati the sex of the baby is a problem, illati ஏதாவது டிமாண்ட்ஸ், மேரேஜுக்கு முன்னால் இருந்த டிமாண்ட்ஸ் தான் இன்னும் அவங்க செட்டில் பண்ணலையா அப்படின்னு. ஏன்னா நிறைய இடத்துல நான் 1 or 2 my patients they told me, மேடம் நான் வந்து பேபியை வந்து பார்க்கல, எங்கள் அப்பா அம்மா எங்கள் மாமியார் மாமனார் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா சந்தோஷமா இது கிராண்ட் சைல்டு வந்ததுக்கப்புறம் they'll be very happy. இல்லை எங்கள் வீட்டில் இன்னும் அந்த டவுரி செட்டில்மெண்ட் ஆகலை அப்படின்றதுக்காக அவங்க வரல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ ரீசன் இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி பிரச்சனை தான் கண்டிப்பாக சைக்காலஜிக்கலாக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா அவங்க அப்படியே அதுலேயே they'll be in that stage and they'll go in, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சூசைடில் அந்த மாதிரி டெண்டன்சி வந்துடக்கூடாது. ஸோ we should give support, mental support, physical support, medical support. அந்த மாதிரி இந்த 3 சப்போர்ட்டும் நம்ம கொடுக்கணும். அப்படின்னா தான் they'll become all right. நம்ம இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இல்லை நம்ம வந்து women and we should understand. See, they have gone through 9 months of difficulty. It's a happy feeling தான். பட் ஆனாலும் ஒரு டெலிவரி இஸ் ஆல்சோ லிட்டில் பெயின்ஃபுல் அந்த மாதிரி. அதனால போஸ்ட்நேட்டலாக டெலிவரி ஆனதுக்கப்புறம் we should give full support. அந்த ஃபுல் சப்போர்ட் ஒரு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஹஸ்பண்டு எல்லாரும் கொடுத்தோம்னா, டாக்டரும் கொடுத்தோம்னா நிச்சயம் வராது. ஸோ சம்வேர் இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் ப்ராப்பர் கேர், அதுதான் ரீசனே. அப்படி ஸோ ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகுறான்னா அந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலி ஷுட் ஹெல்ப். அப்படி Taste the Daily.